ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கும். நாளைக்கு எக்ஸாமில் மறக்காமல் கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ அது மாதிரி லாஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸே நான் சொல்கிறேன், அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கும். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கலாம், ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஸோ மெஜாரிட்டி நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் முடியறதுனால எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால அசால்ட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 2 நாள் டைம் வந்திருக்கும், நல்லா வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போவும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவு படிக்கிறத ரீகால் பண்ணிடுங்க. கண்டிப்பாக லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ரிசல்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துடும். அதனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி வந்து நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ ரொம்ப வந்து அசால்ட்டாக இருப்பீங்க. ஸோ அவங்க சொல்கிறத வச்சு கூட நீங்கள் எழுதுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்தாலும் ஈஸியாக வந்தாலும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ நல்லா ஒரு 4 தடவை ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத கொஸ்டினே வந்திருந்தாலும் ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த 2 நாள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாப்பிக்கில் இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு சப்டிவிஷன்ஸை கேட்டிருக்கேன் அப்படின்னா அந்த சப்டிவிஷன்ஸ் தெரிஞ்சதில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து கான்ஃபிடென்ட்டாக கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இருந்தே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் பார்க்கிங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சாலும் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு போகிறது அப்படியே டேரெக்டாக கேட்காம நீங்கள் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக மெத்தடில் கூட கேட்கலாம். ஸோ அதனால் வந்து பார்க்குறப்பவே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாதியிலே வந்து கிளம்பிடுவீங்க, பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எழுதி முடிச்சிட்டாலும் உங்களுக்கு டைம் இருக்குது, ஸோ இதுக்கு மேலே என்னால் எழுத முடியாது அப்படின்னாலும் ஸோ நீங்கள் எழுதுறதுக்கு ஃபுல்லாக ரீசெக்அப் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ ரொம்ப அசால்ட்டாக இருப்பீங்க. நான் அதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்கள் எழுதிட்டு இருக்கப்போ உங்களுக்கு தோணும், ஸோ இவ்வளோ தான் நம்ம எழுதிட்டோம்ல, பாஸ் ஆயிரும்ல, எதுக்கு இன்னும் எழுதிட்டு இருக்கோம் அப்படிலாம் தோணும். ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காம ஃபுல்லாக அட்டன் பண்ணி எழுத பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால அசால்ட்டாக எழுதாமல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து கீப் அப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டைம் நிறையா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து டைம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக தான் எழுதுவீங்க. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. அனெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா வந்து பண்ண பாருங்கள். ஸோ சப்கேட்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சப்கேட்டிங்ஸ் போட பாருங்கள். ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் அப்படின்னா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ டயக்ராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டயக்ராம்ஸை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இதே கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட பிளேன் வந்து மேலே பறந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஏரோப்ளேனை நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து மேலே வரைக்கும் நல்லா பறந்துட்டு இருக்கீங்க. கீழே இறங்கும் போதும் கரெக்டாக சாஃப்ட் லேண்டிங்காக வந்து நீங்கள் லேண்ட் ஆகணும். அப்படிங்கிறப்போ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்காத கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாதியில் எந்திக்காமல் ஃபுல் டைம் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட பிளேனை வந்து இப்போதைக்கு மேலே பறந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் கீழேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே வரைக்கும் எக்ஸாம் போயிட்டீங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம்ஸே கரெக்டாக சாஃப்ட் லேண்ட் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும், கான்ஃபிடென்ட்டாக பண்ண பாருங்கள். தெரியாத கொஸ்டின் இருந்தாலும் கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக கொடுக்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.